like to speak about Solomon this evening. இந்த மாலை வேளையிலே சாலமோனை பற்றி உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். Trust in the Lord with all of your heart and do not rely on your own insight. In all of your ways acknowledge him and he will make straight your paths. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். This is the promise verse for this month of March. மார்ச் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக இந்த வசனம் நமக்கு இருக்கிறது. So I just paused this week over Ephesians and I'll be returning to it again next week. எனவே எபேசியருக்கு எழுதின நிருபத்தை இந்த வாரத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு அடுத்த வாரத்தில் பேசலாம் என்று சொல்லி நான் யோசித்திருக்கிறேன். Do you know this verse is the verse that has been mostly recited from the book of Proverbs all across the nations. நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து உலகமெங்கிலும் அநேகரால மனப்பாடமாக சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இந்த வசனங்கள் இருக்கின்றன. Every nation, almost every Christian knows this verse. கிட்டத்தட்ட எல்லா கிறிஸ்தவங்களுக்குமே இந்த வசனங்கள் தெரிந்திருக்கும். And it was written by the man called Solomon, who is the 8th son of David. 8th son. தாவீதினுடைய 8வது மகனாகிய சாலமோனினால் எழுதப்பட்ட ஒரு பகுதி இது. Do you know his name has much to do with shalom or peace? இந்த சாலமோன் என்கிறதான வார்த்தைக்கும் ஷாலோம் என்கிறதான வார்த்தை சமாதானம் என்கிறதான வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. This name could also be together with the word Jerusalem for Jerusalem, for example. அதேபோல எருசலேம் என்று சொல்லப்படக்கூடியதான அந்த பெயரிலே கூட இந்த பெயர் இருக்கிறது. Because Jerusalem is called the complete city of God. ஏனென்றால் இது தேவனுடைய முழுமையான நகரம் என்று சொல்லி அது அழைக்கப்பட்டது. Jerusalem, it was called in the beginning and later it became Jerusalem. ஆரம்பத்திலே இது தனித்தனியாக பிரித்து சொல்லப்பட்டாலும் பிற்பாடு அது எருசலேம் என்று சொல்லி சேர்த்து சொல்லப்பட்டது. And from the time of David we know this only as Jerusalem. தாவீதினுடைய காலத்திலிருந்து அந்த இடமானது எருசலேம் என்று மாத்திரம் அழைக்கப்படுவது நமக்கு தெரிந்திருக்கும். Later on David conquered the city and called it the city of David. அதற்கு பிற்பாடு தாவீது இந்த பட்டணத்தை பிடித்து அதை தாவீதின் நகரம் என்று சொல்லி பெயரிட்டான். For about 4 centuries the Jebusites caught hold of the city and they were reigning in this area. 400 வருடங்களாக எபூசியர்கள் இந்த பகுதியை பிடித்து அதன் மீது ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். So let me put this question again to you in this third service. எனவே மூன்றாம் இந்த ஆராதனையில கூட இந்த கேள்வியை மறுபடியும் உங்கள் மத்தியிலே நான் கேட்க விரும்புகிறேன். God gave another wonderful name for Solomon. Do you know this? தேவன் சாலமோனுக்கு இன்னொரு அற்புதமான ஒரு பெயரை கூட கொடுத்திருந்தார். அந்த பெயர் உங்களுக்கு தெரியுமா? I see some faces who were here in the first service, so you must be knowing the answer already. ஒரு சில முகங்கள் முதல் ஆராதனையில் இருந்தவங்க இங்க இருக்கீங்க, அதனால ஒருவேளை உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கலாம். So you don't need to lift up your hands. அதனால உங்க கரத்தை நீங்க உயர்த்த வேண்டாம். But I am asking for those who are here for the first time. ஆனா இப்ப முதல் முறையே இப்ப சாயங்கால ஆராதனைக்கு வந்தவங்க கிட்ட நான் Do you know that God gave another name for Solomon? சாலமோனுக்கு இன்னொரு பெயரை கூட கர்த்தர் கொடுத்திருந்தார். Anyone who knows this? யாருக்காவது இந்த பேர் தெரியுமா? அங்க கை தூக்குற லெஃப்ட் சைடு. எனக்கு கண்ணு இருக்கு, அது காமிச்சிட்டு இருக்க, அங்க உட்கார்ந்திருக்காங்க. எனக்கு ஆண்டவர் கண்ணை கொடுத்திருக்காரு, இப்படி தானே பார்க்கிறேன். You know his name was called Edithia. எதித்தியா அப்படிங்கிற ஒரு பெயர். Do you know what the meaning is? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Friend of God. தேவனுடைய நண்பன். He was the closest friend of God in his life. தேவனுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பன் என்று சொல்லி அர்த்தம். I am so sometimes I cannot understand God at all sometimes. சில நேரத்துல தேவனை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. David was called a man after his own heart. தாவீது தேவனுக்கு மிகவும் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அழைக்கப்பட்டார். And in his story I think he failed miserably sometimes in the kingdom of God. அவருடைய கதையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே மிக மோசமாக தோல்வியுற்ற நபர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். But this Solomon was not only was he the 8th son of David. ஆனால் இந்த சாலமோன் தாவீதினுடைய 8வது மகன் மாத்திரமல்ல, he was the second son out of the relationship of David and Bathsheba. தாவீதுக்கும் பத்சேபாளுடைய அந்த இரண்டாவது திருமண உறவிலே பிறந்த ஒரு மகன் தான் இந்த சாலமோன். And sometimes when you know the background of the story, சில நேரத்துல இந்த கதையினுடைய பின்னணியத்தை நீங்க பார்க்கும்போது we will never say, oh, he was not the beloved of God. இந்த மனுஷன் ஒன்னும் ஆண்டவருக்கு பிரியமானவனா இருந்திருக்க முடியாது என்று நாம் சொல்லுவோம். He could not be in the friend of God. இந்த மனுஷன் ஒன்னும் தேவனுக்கு பிரியமானவராக நண்பராக இருந்திருக்க முடியாது. Even if such a person comes to a church, for example, அப்படிப்பட்ட ஒரு நபர் சபைக்கு வந்தாலும் கூட, and if he says, oh, I'm going to join the ministry, I'm going to work for you, ஒருவேளை அப்படிப்பட்ட நபர் வந்து இந்த சபையிலே நான் சேர்ந்து கொள்ள போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொன்னாலும், many of us will have our own apprehensions. நம்மில் அநேகர் நிச்சயமாக அந்த நபரை பற்றி நம்முடைய சொந்த கருத்துக்களை வைத்திருப்போம். We will think, should we ever take this person into ministry? நம்ம நினைப்போம், இப்படிப்பட்ட ஒரு நபரை ஊழியத்துக்கு எடுக்க முடியுமா? He came out of this relationship with Bathsheba. பத்சேபாளுடைய அந்த திருமண உறவினால பிறந்த மகன் அல்லவா? But our God of
mighty grace, he said, you are Aditya. ஆனா நம்முடைய தேவன் தம்முடைய மகா பெரிய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் சொன்னார், நீ எதிதியா என்று அழைக்கப்படுவாய். You are going to be my friend or my beloved. நீ என்னுடைய மிக நெருக்கமான ஒரு நண்பனாக பிரியமானவனாக இருக்க போகிறாய். You know, the Bible is very true and very transparent in many areas. வேதமானது முற்றிலும் சத்தியம் நிறைந்தது மாத்திரமல்ல, அநேக நேரங்களில் அது முற்றிலும் வெளிப்படையாகவும் இருக்கிறது. It doesn't hide any of the sins of the saints of God. தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய எந்த பாவத்தையும் வேதம் மறைத்து வைக்கவில்லை. When you go into Matthew chapter 1, for example, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போகும்போது, when you read the first 18 verses, முதல் 18 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது, you see the family tree of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த குடும்ப வரலாற்றினுடைய அந்த வரிசை அட்டவணையை பார்க்க And முடியும். there are some people whom you would never like to have in your family tree. உங்களுடைய குடும்ப அட்டவணையிலே நீங்கள் பெயர் எழுதப்பட விரும்பாத சில பெயர்களை அங்கே நீங்க பார்க்க முடியும். Rahab, a prostitute, in my family tree. ராகாப் ஒரு வேசியா இருந்தவள் என்னுடைய குடும்ப வரலாற்றில் வர்றதா? Is Bathsheba going to come into the family of Jesus? இந்த பத்சேபா என்கிற ஒரு பெண் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை அட்டவணையில வர்றதா? The book of Hebrews says like this. எபிரேயருக்கு எழுதின நிருபம் இப்படி சொல்லுகிறது, He was not ashamed to call us brothers. நம்மை சகோதரன் என்று அழைக்கப்பட அவர் வெட்கப்படவில்லை. Our eldest brother in the family of God. இந்த தேவனுடைய குடும்பத்தில் நம்முடைய மூத்த சகோதரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, He was never ashamed to call us brothers and sisters. நம்மை சகோதரர்கள் சகோதரிகள் என்று அழைக்க அவர் வெட்கப்படவில்லை என்று சொல்லி I இருக்கிறார். tell you, this is the wonderful grace of God. இதுதான் தேவனுடைய அற்புதமான கிருபை என்று நான் சொல்லுகிறேன். Wonderful Jesus. அற்புதமான இயேசு You கிறிஸ்து. know, when you go to the life of Solomon, for example, சாலமோனுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் கடந்து செல்லும்போது, he was a great politician. இந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, He was an administrator and a strategist. ஒரு நல்ல நிர்வாகி, காரியங்களை சரியாக நிர்வகிக்க கூடியவன். He could organize many things in his life. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவன் சரியாக வகைப்படுத்தி ஒருங்கிணைத்து வைத்திருந்தான். 40 years he was reigning over the nation of Israel. 40 வருடங்கள் இஸ்ரவேல் தேசத்தின் மீது ஆளுகை செய்தான். He was a wonderful poet. ஒரு அற்புதமான கவிதைகளை எழுதக்கூடிய He நபர். could compose things very happily. மிக அழகாக காரியங்களை கவிதைகளாக He உருவாக்கக்கூடியவர். understood much about businesses, for example. உதாரணமாக வியாபாரத்தை பற்றி அநேக காரியங்களை கற்று வைத்திருந்தார். And he was trading with horses and oil and wheat, for example. குதிரைகள், கோதுமை, எண்ணெய் போன்றவற்றை அவர் வியாபாரம் He செய்தார். was fortifying all the cities of Israel. இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லா பட்டணங்களையும் அரணான பட்டணங்களாக கட்டி எழுப்பினவர். The Bible says he was the wisest person on the planet. வேதம் சொல்லுகிறது, பூமியிலே அவனைப் போல ஒரு ஞானவான் இருக்கவில்லை. So he did everything to protect the nation. எனவே தேசத்தை பாதுகாக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் செய்தார். He wanted to build the temple that God forbade David to build. தாவீதை கட்டும்படியாக தேவன் சொல்லியிருந்தான அந்த ஆலயத்தை இவர் கட்டினார். But also he had some mistakes. ஆனா அதே வேளையில அவருடைய வாழ்க்கையில சில தவறுகளும் இருந்தது. You know, great lights can have great shadows sometimes. பெரிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விளக்குகளின் கீழே அநேக நேரங்களில சில நிழல்களை நம்மால் பார்க்க முடியும். This is how sometimes our lives are. இப்படித்தான் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கை கூட இருக்கிறது. We could be great men with great lights. நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தேவ மனுஷிகளாக நாம் இருக்க முடியும். Looking exactly, we also see the great shadows of our lives. அதே போல நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்க்கும்போது அதனுடைய நிழலை கூட நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா? He was a spendthrift who could not calculate his money and wealth. இந்த மனுஷன் செலவு செய்து தான் அந்த தங்கத்தையும் வெள்ளியும் பார்க்கும்போது அது கணக்கில் அடங்காததா இருந்தது. He was not a good accountant. இந்த மனுஷன் கணக்கு வைக்கிறதிலே ஒரு சிறந்தவர் என்று சொல்ல முடியாது. You build huge buildings, for example. மிகப்பெரிய கட்டடங்கள் எல்லாம் கட்டினார். 7 years he can build the temple. 7 வருஷங்கள் ஆலயத்தை கட்டினார். 9 years he can build his own house. 9 வருடங்கள் தன்னுடைய சொந்த அரண்மனையை கட்டினார். He can build a great palace for one of the girls from Egypt. எகிப்து தேசத்திலிருந்து வந்த தன்னுடைய ஒரு மனைவிக்காக அவர் ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்டி முடித்தார். You know, this man had 700 wives and 300 concubines. இந்த மனுஷனுக்கு 700 மனைவிகள், 300 வைப்பாட்டிகள். I tell you why he did this. ஏன் அவர் இதை செய்தார் You தெரியுமா? know, what he is writing here now is an experience what he's gone through. இங்கே அவர் எழுதி வைத்திருக்கிற காரியங்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவபூர்வமாக அனுபவித்தவை. At the end of his life, he's beginning to think about his life. தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க You know, ஆரம்பித்தார். sometimes when you know that you're going to go to the Lord in your life, சில நேரங்களில உங்களுடைய வாழ்க்கையில நான் கர்த்தரிடத்தில் போகும்போது என்று யோசிக்க ஆரம்பிப்பேன். you will begin to ponder and reflect about all what you have done in your life. உங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லாவற்றையும் யோசித்து மறுபடியும் திரும்பி பார்க்க ஆரம்பிப்பேன். He knows that he
did not trust on the Lord with all of his heart. தன்னுடைய முழு மனதோடு கூட அவர் கர்த்தரை நம்பவில்லை என்று சொல்லி அவருக்கு He தெரியும். knows that he did not rely on God for his insight. தன்னுடைய முழு இருதயத்தோடும் அவர் கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை என்று சொல்லி He சாலமோன் knows that he did not acknowledge God in all of his ways. தன்னுடைய வழிகளெல்லாம் அவர் தேவனை நினைத்துக் கொள்ளவில்லை என்று சொல்லி அவருக்கு தெரியும். And he knows that's the reason why God did not make his paths of life straight. எனவே தன்னுடைய வாழ்க்கையில தேவன் தன்னுடைய பாதைகளை அவர் செவைப்படுத்தவில்லை என்றும் அவருக்கு தெரிந்திருந்தது. You know, it's great writings from this man of God. இந்த மனுஷனிடமிருந்து பிறந்த ஒரு மிகப்பெரிய எழுத்துக்கள் But at the வார்த்தைகள். same time, he knows at the end of his life, he has failed in many areas. அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில ஏராளமான இடங்களிலே நான் தோல்வியுற்றேன் என்பதும் சாலமோனுக்கு You know, at தெரிந்திருந்தது. the beginning of his life, he was very close to the God of Israel. தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு மிக நெருக்கமாக You இருந்தவர். know, he was born in a family, in a mighty family. ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். The greatest king Israel ever had. இஸ்ரவேல் தேசத்திலே இருந்ததான ஒரு மிகப்பெரிய ராஜாவினுடைய குடும்பம். A very wealthy family with a great background. மிக செல்வாக்கு நிறைந்த மிகப்பெரிய நல்ல பின்னணியும் உள்ள ஒரு A குடும்பம். boy born with a silver spoon in his mouth. பிறக்கும் பொழுதே தன்னுடைய வாயில வெள்ளி ஸ்பூனை வைத்துக் கொண்டு பிறந்தவர் என்று சொல்லலாம். That's what people say sometimes about rich people. பணக்காரர்களுடைய குடும்பத்தை பற்றி பேசும்போது இப்படி சொல்லுவார்கள். Oh, that fellow was born with a silver spoon in his mouth. அந்த பையன் பிறக்கும் போதே வாயில வெள்ளி கரண்டியை வைத்துக் கொண்டு பிறந்தவன் என்று He சொல்லுவார்கள். knows that he's going to reign over Israel in his life. நிச்சயமாக இஸ்ரவேல் தேசத்தை ஒரு நாள் நான் ஆளப்போகிறேன் என்று அவருக்கு தெரியும். He knows that he is going to be the successor of his father David. தன்னுடைய தகப்பனாகிய தாவீதினுடைய அடுத்த ராஜாவாக போகிறேன் என்று அவருக்கு தெரியும். He began well with God, ஆரம்பத்திலே தேவனோடு கூட நன்றாக ஆரம்பித்தார். but slowly he began to slip away from the way of God. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய வழிகளை விட்டு விலக ஆரம்பித்தார். You know, one of the things he thought he's a very clever fellow. தன்னுடைய வாழ்க்கையில் அவர் நினைத்தது நான் மிகவும் புத்திசாலி என்று. Maybe some of us think like this sometimes about ourselves. ஒருவேளை நம்மில் ஒரு சிலர் இப்படி நினைக்கலாம். Oh, I have studied much. நான் ரொம்ப படித்திருக்கிறேன். I know all the intricacies of my life. என்னுடைய வாழ்க்கையில எப்படி வாழணும்ன்ற எல்லா காரியமும் எனக்கு தெரியும். I have read so many books in my life. என்னுடைய வாழ்க்கையில நிறைய புத்தகங்களை I have படித்திருக்கிறேன். so many degrees. நிறைய பட்டங்களை Oh, வாங்கியிருக்கிறேன். with my wisdom, I can do everything. எனவே என்னுடைய ஞானத்தை வைத்து எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். But do you know, some of the most wisest people will do some of the greatest mistakes in their lives. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சில நேரத்துல மிக முட்டாள்தனமான முடிவுகளை கூட எடுக்க You முடியும். know, you just watch the lives of some people, for example. சில மனிதருடைய வாழ்க்கையை நன்றாக உற்று நோக்கி பாருங்கள். People will say, oh, he's a very wise man. இந்த மனுஷன் மிகப்பெரிய ஞானி என்று சொல்லுவார்கள். All the surrounding will be praising him. அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே அந்த மனுஷனை பாராட்டுவார்கள். But when you look into the lives properly, into the family, ஆனா அந்த குடும்பத்தை பற்றி நீங்க நன்றாக உற்று நோக்கி பார்த்தால் this wisest person could have done the greatest mistake of his life. மிக ஞானியாய் இருக்கக்கூடிய அந்த மனுஷன் மிக மோசமான ஒரு காரியத்தை செய்திருக்க முடியும். You know, David was supposed to build the house of God. தாவீது கர்த்தருடைய வீட்டை கட்ட வேண்டும் என்று விரும்பினார். But you know, God said very clearly, David, you are not called to do this job. ஆனா தேவன் மிக தெளிவாக சொன்னார், தாவீதை இந்த வேலையை செய்யும்படியாக நீ அழைக்கப்படவில்லை. Your hands are full of blood. உன்னுடைய கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. Just because you wanted to hide your sin, உன்னுடைய பாவத்தை மறைக்கும்படியாக you were responsible for the killing of mighty men in the army of God. இந்த தேவனுடைய சேனையிலே மிக வல்லமையான ஒரு போர் வீரனுடைய கொலைக்கு நீ ஆதாரமாக இருந்தாய். You were wandering on the terrace of your house, of the palace. நீ அந்த நாளிலே உன்னுடைய அரண்மனை உப்பரிகளை உலாவிக் கொண்டிருந்தாய். But this man, Uriah, was battling for this nation. ஆனா இந்த மனுஷன் உரியாவோ போய் தேசத்திற்காக யுத்தம் செய்து கொண்டிருந்தான். And you did everything to have this man killed. இந்த மனுஷன் கொல்லும்படியாக எல்லா காரியங்களையும் நீ செய்து முடித்தாய். You wrote wonderful psalms in your life. அற்புதமான சங்கீதங்களை உன் வாழ்க்கையில் But எழுதினாய். also this letter to kill Uriah came from your pen. Remember that. அதே போல இந்த உரியாவை கொல்லும்படியான சதி திட்டம் கூட உன்னுடைய கரங்களிலிருந்து தான் வந்தது என்பதை மறந்து விடாதே. You know, this man was a man of wisdom. Solomon was a man of wisdom. இந்த சாலமோன் மிகவும் ஞானம் நிறைந்த ஒரு மனுஷன் என்று சொன்னேன். But one of the greatest mistakes was he went away from God. ஆனா அவருடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறே தேவனை விட்டு தூர போனது. As he was growing in power and majesty, தன்னுடைய வாழ்க்கையில மாட்சிமையும் மிகவும் வல்லமையும் நிறைந்த ராஜாவாக அவர் மாறின போது he began to betray the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை விட்டு அவர் பின்வாங்க You ஆரம்பித்தார். know, this is some of the mistakes what you and I can do this evening. நீங்களும் நானும் இந்த மாலை வேளையில இது நாம் செய்யக்கூடிய ஒரு தவறாக இருக்கிறது. In our early days, when we know the Lord Jesus Christ, ஆரம்ப நாட்களிலே கர்த்தராகிய இயேசுவை நாம் அறிந்து கொண்ட போது our prayer life would have been powerful. நம்முடைய ஜெப வாழ்க்கை அவ்வளவு வல்லமுள்ளதாக இருந்திருக்கும். We would have been reading the Bible again and again. வேதத்தை மறுபடியுமாக வாசித்திருந்திருப்போம். Chapters after chapters we would have read. அதிகாரமாக வாசித்திருந்திருப்போம். People had to drag you away from fasting.
நீங்க உபவாசம் பண்ண வேண்டாம் அப்படின்னு மற்றவங்களை கட்டாயப்படுத்த வேண்டியதா இருந்திருக்கும். People were said that you're going to die if you're going to wait like this in the presence of God. இப்படி ஆண்டவருடைய சமூகத்துல சாப்பிடாமையே இருந்தா ஒரு நாள் நீங்க மரித்து போயிருவேன்னு கூட மத்தவங்க கவலைப்பட்டிருக்க கூடிய காலங்கள் இருந்திருக்கும். But slowly, as he was growing in stature, ஆனா தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவர் உயர்ந்து சென்றாரோ, this man began to drift away from God. இந்த மனுஷன் தேவனை விட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விலக I want to ஆரம்பித்தார். tell every one of you this evening, இந்த மாலை வேளையில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்தும் நான் you சொல்கிறேன், can be a clever person, you can be a person of wisdom. நீங்க ஒருவேளை மிகப்பெரிய புத்திசாலியாகவும் ஞானியாகவும் இருக்க முடியும். But unless your wisdom is in control of the Holy Spirit, ஆனால் எது வரைக்கும் உங்களுடைய ஞானமும் அறிவும் பரிசுத்த ஆவியானவராலே if your கட்டுப்படுத்தப்படவில்லை, wisdom is not under the control of God in your life, உங்களுடைய ஞானமானது பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாமல் இருக்கும்போது, I am telling you, disaster is just on the horizon waiting for you. நான் சொல்லுகிறேன், சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அழிவு வர இருக்கிறது. Because you will be a proud person. ஏனென்றால் நீங்கள் ஒரு பெருமை நிறைந்த நபராக I மாறி don't need anyone in this world. இனிமே என் வாழ்க்கையில எனக்கு யாரும் தேவையில்லை, I am a totally self-sufficient person. நான் என்ன நானே பார்த்துக்க முடியும். You know, this is the reason why God says, if you're proud, I'm going to resist you. இந்த காரணத்தினால் தான் ஆண்டவர் சொன்னார், நீ பெருமை உள்ளவனாய் இருந்தால் நான் உனக்கு எதிர்த்து If நிற்பேன். you're a proud person, you have a great enemy. நீங்க ஒரு பெருமை உள்ள நபராக இருந்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி உண்டு. And that is the Lord himself. அது கர்த்தராகிய கிறிஸ்து தாமே. He will say, I will resist you, man. ஆண்டவர் சொன்னார், நானே உனக்கு விரோதமாக If எதிர்த்து you are going நிற்பேன். to be proud in my presence, என்னுடைய பிரசன்னத்திலே நீ பெருமை உள்ள ஒரு நபராக இருந்தால் maybe no one else can break you down, ஒருவேளை இங்க இருக்கிற யாரும் உன்னை அசைக்க முடியாது என்று but நினைக்கலாம். I will break you completely. ஆனால் நான் உன்னை முற்றிலுமாக உடைத்து விடுவேன். I know stories after stories of people who have said they were so great people, they're not afraid of anyone. தங்களுடைய வாழ்க்கையில தாங்கள் மிகப்பெரியவர்கள், யாரை குறித்தும் எனக்கு பயமில்லை என்று சொன்ன அநேகரை எனக்கு தெரியும். I can do anything, I can accomplish anything. என்னால எதையும் செய்ய முடியும், என்னால எதையும் செய்து முடிக்க முடியும் என்று I have the சொன்னவர்கள். accomplishment, I have the strength. என் வாழ்க்கையில எனக்கு பலன் உண்டு, என்னால எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும், I சாதிக்க have the முடியும் என்று knowledge, I have the degrees, I have the background. எனக்கு அறிவு இருக்குது, பின்னணியம் இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது. I have everything that I can sit on the throne for a long time. நான் வந்து சிங்காசனத்துல மிக நீண்ட நாட்கள் அமரக்கூடிய எல்லா தகுதிகளும் எனக்கு இருக்குது. You know, this man with such a great background, இந்த மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பின்னணியும் உடையவர். but slowly he was drifting away from God. கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு விலக You know, ஆரம்பித்தார். sometimes you'll be wondering how a wise person can marry 700 wives. சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஞானியா இருந்த ஒரு மனுஷன் எப்படி போய் 700 பேரை கல்யாணம் பண்ணியிருப்பார் அப்படின்னு நமக்கே புரியாது. You'll be laughing when you read this. இதை படிக்கும்போது ஒருவேளை நீங்க சிரிப்பீங்க. வீட்டில் இருக்க ஒன்னையே நம்ம இது பண்ண முடியல, சமயத்தில் பேச முடியல. 700 of them. 700 பேரை வச்சு இவர் எப்படி சமாளிச்சார் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒன்னு கூடயே என்ன தகராறு இருக்குது? Yeah, that's what you'll be thinking. ஒருவேளை நீங்க எப்படி யோசிப்பீங்க? One is enough at home. ஒன்னு போதுமே வீட்டுல நமக்கு. And 700. 700 பேரை வச்சு எப்படி சமாளிச்சிருப்பாரு? Can you imagine the quarrel that was going on in this room from all the 700 or 1,000? ஒருவேளை 700 பேரும் 1000 மனைவிகளும் வீட்டுல சண்டை போட்டிருந்தா எப்படி சத்தம் You இருந்திருக்கும்? know, I would like to have a video today of that, for example. அப்படி ஒரு வீடியோ இருந்தா நமக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னடி நீ பெரிய ஆளா, நான் தாண்டி முன்னாடி வந்தேன். You know, such discussions. இப்படி ஒருவேளை வீட்டுல சண்டை நடந்திருக்கும். Go and sit behind me now. நீ போய் முதல்ல பின்னாடி உட்காரு. I am the first here. நான் தான் முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தேன். You are the 699th. நீ வந்து 699 தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். So be careful. Be careful now. அதனால ஜாக்கிரதையா இருந்துக்க. You know who I am? நான் யார் தெரியுமா? My papa is a great king. எங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ராஜா. If I inform him, he will just brush you out. நான் வந்து எங்க அப்பாட்ட சொன்னேன், அவர்தான் வந்து உன்னை அப்படியே ஊதி தள்ளிடுவார். You know, I do not know how many discussions went on there in this room. வீட்டுல எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை எல்லாம் சண்டையெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியாது. But you know why this man did this? ஆனா இந்த மனுஷன் ஏன் இதை செய்தார் தெரியுமா? He thought he's a very wise fellow. இந்த மனுஷன் ரொம்ப ஞானி என்று தன்னை நினைத்துக் கொண்டார். Israel was surrounded by small kings. இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சிற்றரசர்கள். Everywhere they are waiting for battle. எல்லா இடங்களிலும் பார்த்தா சிற்றரசர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமா So இருந்தாங்க. he thought like this. அதனால அவர் இப்படி நினைச்சார், I have an idea. எனக்கு இப்போ ஒரு நல்ல திட்டம் வந்திருக்கு. I will marry the girls from every house from there. அதனால என்னை சுற்றி இருக்கிற எல்லா ராஜாக்களுடைய வீட்டில் இருக்கிற பெண்களையும் நான் திருமணம் செய்ய போறேன். And if I have all of them with me, அவங்களெல்லாம் என் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா Papa is not going to attack me. அதுக்கப்புறம் அவங்க அப்பா எங்கூட சண்டை போட மாட்டார். He will never fight with me. இனிமே அவர் வந்து எங்கூட சண்டை போட He will say, மருமகனே மருமகனே நல்லா இருடா. That's what he will say. ஒருவேளை மாமனார் என்னை பார்த்து இப்படித்தான் சொல்லுவாருன்னு அவர் நினைச்சார். Don't worry about everything, man. நீ எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். All these girls should be in my house. அதனால இவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கள் எல்லாம் என் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். But one thing was, this man, even though he was supposed to be wise, இந்த மனுஷன் ஞானி என்று சொன்னாலும் கூட
He did not calculate about one thing. ஒரு காரியத்தை பற்றி அவர் கணக்கு போடவே இல்லை. When those girls were coming inside Jerusalem, அவங்க எல்லாம் எருசலேமுக்குள்ள வந்தப்ப they were carrying all their own gods into அவங்க Jerusalem. எல்லாம் தங்களுடைய சொந்த விக்கிரகங்களே அந்த எருசலேமுக்குள் கொண்டு வந்தார்கள். And as all these gods are pouring out into the city of Jerusalem. ஒவ்வொருவரும் எருசலேமுக்குள்ள நுழைந்த பொழுது, God says, this city have I chosen as my eternal residence. ஆண்டவர் சொல்லி இருந்தார், இது நான் நித்தியமாக வாசம் பண்ணும் இடம் என்று சொல்லி எருசலேமை பார்த்து சொல்லி இருந்தார். This is my place where I am going to stay. இது என்றென்றைக்கும் நான் வாசம் பண்ணும் ஸ்தலமாக இருக்கும். And Jerusalem is a place of mountains even today. எருசலேம் இன்றைக்கு கூட மலைகள் நிறைந்த ஒரு பகுதி. And inside Jerusalem a much elevated place is called Mount Zion. எருசலேமுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஒரு உயர்ந்த இடம்தான் சீயோன் மலை என்று சொல்லுகிறோம். And all these gods are pouring in. எனவே அவர்கள் கொண்டு வந்த எல்லா விக்கிரகங்களும் எருசலேமுக்குள் நிறைய ஆரம்பித்தது. All his ideas of wisdom was breaking down suddenly. இந்த சாலமோனுடைய ஞானத்தின் எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது தவிடுபொடியானது. Jerusalem was filled with idolatry. எருசலேம் முழுவதும் விக்கிரக ஆராதனையினால நிறைய ஆரம்பித்தது. And not only idolatry was there. அங்கே விக்கிரக ஆராதனை மாத்திரமல்ல, Slowly this man was slipping back and back into idolatry. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனுஷனும் கூட விக்கிரக ஆராதனைக்குள்ள வழுவி போக ஆரம்பித்தார். If you are going to marry a son or daughter of Satan, நீங்க ஒரு பிசாசனுடைய மகனையோ மகளையோ திருமணம் பண்ணா, your father-in-law Satan will never leave you alone. உங்களுடைய மாமனாராகிய பிசாசு உங்களை சும்மா விட மாட்டார். You have married his daughter or son. ஏன்னா பிசாசுடைய மகனை தானே நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. And he will say, oh, you are taking my daughter, you are taking my son. ஓ, என் மகனை என் மகளை தானே நீ கல்யாணம் பண்ணிருக்க. Marumavane, I am also coming along with you. அதனால பிசாசு சொல்லும், மருமகனே நானும் உன் வீட்டுக்கு வர்றேன். I will come and live in the city of Jerusalem. நானும் வந்து எருசலேமுக்குள்ள இருக்க போறேன். God was looking down on the city now. ஆண்டவர் அந்த எருசலேம் பட்டணத்தை பார்த்தார். Hey, you are the son of David. நீ தாவீதினுடைய குமாரன் அல்லவா. For this city this man battled and battled and battled. இந்த பட்டணத்திற்காக தானே இந்த தாவீது யுத்தம் பண்ணினார். 400 years it was in the hands of the Jebusites. 400 வருஷங்கள் எபூசியரால பிடிக்கப்பட்டிருந்த இந்த பட்டணத்தை. And now you come back with your idolatry once again. இப்பொழுது இதை விக்கிரக ஆராதனையினாலே நீ நிரப்பி விட்டாயே. This man was not only going back from God. இந்த மனுஷன் தேவனை விட்டு பின்வாங்கியது மாத்திரமல்ல, he was building altars for idols in this city now. அதேபோல எருசலேமுக்குள்ள அவன் அந்நிய தேவர்களுக்காக பலிபீடங்களையும் எடுப்பிக்க ஆரம்பித்தான். Brothers and sisters, this is what happens almost to every one of us. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கூட இது நடக்க முடியும். When we get into intimacy with the children of Satan, எப்பொழுதெல்லாம் பிசாசுடைய பிள்ளைகளோடு கூட நாம் நெருக்கம் கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, you can be sure that the father-in-law is going to be in your place very soon. நிச்சயமாக உங்க இடத்துல உங்களுடைய மாமனாராகிய பிசாசு சீக்கிரமாக வருவான். Because he is interested in you. ஏனென்றால் அவனுக்கு இப்போ உங்களை ரொம்ப பிடித்திருக்கிறது. You have married his daughter or son. நீங்க அவருடைய மகனையோ மகளையோ திருமணம் பண்ணி He will இருக்கிறீர்கள். say, why not I come and stay along with you? அப்படினா பிசாசு சொல்லுவான், அப்படினா நான் ஏன் உன்னுடைய வீட்ல வந்து இருக்க கூடாது. Solomon, when he was about 40-50 years of age, சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில 45-50 வயதிலே he began to reflect. மறுபடியும் பழையதெல்லாம் சிந்தித்து பார்க்க ஆரம்பித்தார். He wrote down everything for posterity. எல்லாவற்றையும் செழிப்பை குறித்து தன்னுடைய வாழ்க்கையில எழுதி வைத்தார். He is writing for posterity, for the future. எதிர்காலத்துக்காக அவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்தார். People should learn from my mistakes. என்னுடைய தவறுகளிலிருந்து ஜனங்கள் கற்றுக்கொள்ள I வேண்டும். was called to trust the Lord with all of my heart. என்னுடைய முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை நம்பும்படியாக நான் I was அழைக்கப்பட்டேன். called to rely on him and have for my insight. என்னுடைய முழு இருதயத்தோடும் அவர் மீது நம்பிக்கையாயிருந்து அவரை சார்ந்து கொள்ளும்படியாக I அழைக்கப்பட்டேன். was called to acknowledge him and in all of my ways. என் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளும்படியாக And அழைக்கப்பட்டேன். to trust that he will make my paths straight. நான் அவரை நினைக்கும்போது அவர் என்னுடைய பாதைகளை But செவ்வைப்படுத்துவார். what happened to me was I just drifted away from God. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன, நான் ஆண்டவரை விட்டு விலகி விட்டேன். As he was going down and down in his life, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாழ்க்கையில சாலமோன் கீழ் நோக்கி போன போது, and at the end of his life he was writing like this. தன்னுடைய வாழ்க்கையின் கடைசியில இப்படி எழுதினார். The necessity of fearing God in a fallen and frequently confusing and frustrating world. இந்த உலகத்திலே எல்லார் மேலும் விழுந்த ஒரு கடமை என்று ஒன்று இருக்கிறது. That is fearing God in this world of confusion and frustration. இந்த உலகத்திலே குழப்பமும் அதே போல தவிப்பும் நிறைந்த இந்த சஞ்சலமும் நிறைந்த இந்த உலகத்திலே எல்லார் மேலும் விழுந்த கடமை ஒன்று இருக்கிறது. We humans seek lasting accomplishments. நம்முடைய வாழ்க்கையில நித்தியமான சாதனையான காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். We want to be very significant. That's the cry of our hearts. நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சையே நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானவர்களா இருக்க விரும்புகிறோம். But at the end of the life you come to the conclusion
you can never reach it. ஆனா உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவில் நீங்க சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நான் நினைத்த எல்லாவற்றையும் என்னால் அடைந்து விட முடியாது. You want to be a significant personality. இந்த உலகத்துல முக்கியமான ஒரு ஆள் தத்துவமாக நீங்க இருக்க விரும்புகிறீர்களா? But at the end of your life, whatever you could have accomplished, ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க எதை சாதித்து முடித்திருந்தாலும் சரி, you will come to the knowledge, I did not reach this. என் வாழ்க்கையில இதை நான் சாதிக்கவே முடியலையே என்கிற முடிவுக்கு தான் வருவீர்கள். And when he was writing words like, the fear of the Lord is the beginning of wisdom, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்கிறதான வார்த்தைகளை அவர் எழுத துவங்கின போது, he knew I began with the fear of God. அவருக்கு நன்றாக தெரியும், கர்த்தருக்கு பயப்படுதலோடு கூடத்தான் என் வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன். This is how my wisdom was there in my life. ஆரம்பத்தில் என்னுடைய ஞானம் எனக்கு இப்படித்தான் இருந்தது. I was acknowledging the Holy One as my insight. என்னுடைய பரிசுத்தராய் இருந்த தேவனை தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நினைவாக நான் வைத்திருந்தேன். But slowly I was drifting away from God. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு நான் விலக ஆரம்பித்தேன். I'm asking you a question now. இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். Where is your spiritual life today? இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலை எங்கே இருக்கிறது? Maybe you trusted God in every way in the beginning. ஒருவேளை ஆரம்பத்துல ஆண்டவரே எல்லா காரியத்திலும் சார்ந்திருந்திருப்பீர்கள். You did everything for him. ஒருவேளை அவருக்காக எல்லாவற்றையும் செய்திருந்திருப்பீர்கள். You did not care about anything in the world. ஒருவேளை இந்த உலகத்தினுடைய எந்த காரியத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்திருப்பீர்கள். But later on maybe you came to your worldly solutions. ஆனா கடைசியாக உலகத்தினுடைய தீர்வுகளுக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள். Oh, I am a very clever person. நான் ரொம்ப புத்திசாலியான மனிதன். Get married to all those 700. சரி, அங்க இருக்கிற 700 பேரையும் திருமணம் செய்யலாம். Bring them to Jerusalem. அவங்க எல்லாரையும் எருசலேமுக்கு கொண்டு வரலாமே. And then the kings will be silent. அப்பொழுது அவளுடைய ராஜாக்கள் அமைதியா இருப்பார். But do you know this is the reason why, because of idolatry, God pushed him aside. ஆனா விக்கிரகாராதனை நிமித்தமாகவே தேவன் சாலமோனை தள்ளிவிட்டார். One of the greatest things that God hates even today, இன்றைக்கு கூட தேவன் வெறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் இருக்குமானால், putting someone or something in the place of God in your life. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு பொருளையோ ஒரு நபரையோ நீங்கள் வைப்பதுதான். You know, sometimes we are so crazy people sometimes. சில நேரத்துல மிகவும் நான் பைத்தியகாரத்தனமாக நடக்க முடியும். Before God can give everything what we are wanting, நம்முடைய வாழ்க்கையில நம்ம விரும்பக்கூடிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுப்பதற்கு முன்பாக we are so devoted to God in his presence. நான் ரொம்ப ஆண்டவருடைய பிரசன்னத்துல பயபக்தியா இருப்போம். Lord, I will do this, I will do that. ஆண்டவரே, நான் இதை செய்வேன், அதை செய்வேன். I will keep on praying for you. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல ஜெபித்துக் கொண்டே Lord, I will இருப்பேன். be running for you. ஆண்டவரே, உமக்காக ஓடிக்கொண்டே இருப்பேன். But after God gives you your prayer request, ஆனா உங்களுடைய ஜெப குறிப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்த உடனே, and slowly you come and say, Lord, it's not possible. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்ல ஆரம்பிப்போம், ஆண்டவரே, இது என்னால முடியாது, No time. எனக்கு நேரம் இல்லை. No time. ஆண்டவரே, எனக்கு நேரம் இல்லை. My business is growing. இப்பொழுது என் வியாபாரம் செழித்து My வளர்கிறது. family I love. நான் நேசிக்கிற குடும்பம். Do you know the verses what Jesus spoke about families? இயேசு கிறிஸ்து குடும்பத்தை பற்றி பேசின வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுமா? I have not heard much preaching on this in my life. இந்த வசனத்தை பற்றி அதிகமா நான் பிரசங்கத்தை But கேட்டது. you know, sometimes we put families, our children, our jobs, our businesses on the first place. சில நேரத்தில் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வீட்டினுடைய காரியங்கள், வியாபாரம், இது எல்லாவற்றையும் முதலிடத்துல வைத்து விடுவோம். We have no time at all for the kingdom of Jesus. அதுக்கப்புறம் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு நமக்கு நேரமே இல்லை. We'll be running for the family. நம்முடைய குடும்பத்துக்காக ஓடுவோம். Then you ask, can you come and do some ministry in the church? அதுக்கப்புறம் சபையிலிருந்து கேட்பாங்க, நீங்க கொஞ்சம் ஊழியம் செய்ய முடியுமா? Unfortunately, Pastor, I have no time. துரதிருஷ்டவசமா, பாஸ்டர், எனக்கு நேரமே இல்லை. There are some other clever people. ஒரு சிலர் இன்னும் புத்திசாலித்தனமா சொல்லுவாங்க. They'll be praying for the child. அவங்க குழந்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. Pastor, pray for the child. பாஸ்டர், குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். After the child is there, குழந்தை பிறந்த உடனே, Pastor, you know, I have to take care of the child. பாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா, இப்ப நான் குழந்தையை பார்த்துக்க வேண்டியதா இருக்கு, No time, no time. இப்ப நேரமே இல்லை. And when will you come? அதுக்கப்புறம் When will you come to church? அதுக்கப்புறம் நீங்க எப்ப ஊழியத்துக்கு வருவீங்க, சபைக்கு வருவீங்க? After the church grows, I will come. After the child grows. பிள்ளை கொஞ்சம் வளர்ந்த உடனே நான் வரேன் பாஸ்டர். And when you call after 5 or 6 years of age, அதுக்கப்புறம் 5 வயசு 6 வயசு ஆன உடனே, Pastor, you should know the child is very small. பாஸ்டர் பாத்தீங்களா, அந்த பிள்ளை ரொம்ப சின்னதா இருக்குது, It must finish +2. கொஞ்சம் ஒரு 12வது முடிச்சிட்டோம் பாஸ்டர். And when you call them after +2, அதுக்கப்புறம் பிள்ளை 12ஆம் வகுப்பு முடித்த உடனே, the child is going to college. பாஸ்டர், இப்பதான் பிள்ளை காலேஜுக்கு போறாரு. After college comes marriage. இந்த காலேஜ் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் திருமணம் இருக்கு. College போனாரு marriage வரும். Yeah, some people say college is there, Pastor, I have to take care. ஆரம்பத்துல இப்போ காலேஜுக்கு போறாரு, அதனால இப்போ அவரை பாத்துக்கணும். And after marriage, Pastor, grandchild is on the way. திருமணத்துக்கு அப்புறம் பாருங்க, பேர பிள்ளைங்க வந்துட்டு இருக்காங்க. No time, Pastor. அதுக்கப்புறம் நேரமே இல்லை பாஸ்டர். Where to seek the kingdom of God first? எங்க ஆண்டோடைய ராஜ்யத்தை முதல்ல தேடுறது? No time. நேரமே இல்லையே.
யாரெல்லாம் இப்படி சொல்லியிருக்கேன்னு கையை தூக்குன்னு சொல்ல மாட்டேன். But there are people like that. ஆனா அது போன்ற ஜனங்கள் இருக்கிறார்கள். Do you know the greatest temptation of Christians today? உங்களுக்கு தெரியுமா இன்று கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனையை The idols they have created for their own lives. தங்களுடைய வாழ்க்கைக்காக அவர்களே உருவாக்கி வைத்திருக்கிற விக்கிரகங்கள் தான். You know, I don't want to be hard on anyone. இங்க இருக்கிற யாரிடத்திலும் நான் மிக கடினமாக இருக்க விரும்பவில்லை. I have a son and I know how I loved him. Still love. எனக்கு ஒரு மகன் உண்டு, அவனை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்று எனக்கு தெரியும். Every night he used to sleep on me. ஒவ்வொரு நாளும் என் மேலேயே தான் அவன் தூங்குவான். Even my wife used to scold me sometimes. என்னுடைய மனைவி கூட சில நேரத்துல திட்டுவாங்க. You just put him down now. அவனை கீழே போடுங்களேன் அப்படின்னு. Are you going to do this always? எப்பொழுதுமா நீங்க அவனை மேலே போட்டு தூங்க வைக்க முடியுமா? I said, don't worry about it. I will do this. நான் சொல்லுவேன், கவலைப்படாதே, அவன் தூங்கட்டும். Even if I come at 3 or 4 o'clock in the night from ministry, நான் ஊழியத்திலிருந்து காலையில 3 மணி 4 மணிக்கு திரும்பி வந்தா கூட I do not know whether he'll be listening to the door for the keys. அந்த கதவு திறக்கிற சத்தம் அவனுக்கு நல்லா கேட்குமே என்னமோ தெரியல. Immediately he'll come. Check, 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 check. I know Danilo is on the way. உடனடியா அவன் நடக்கிற சத்தம் எனக்கு கேட்கும். சரி டனிலோ வரான் அப்படின்னு எனக்கு தெரியும். Jump on my breast and he will begin to sleep. உடனே மேலே குதிச்சு தூங்க ஆரம்பிச்சிருவான். And morning 6 o'clock when the sun is coming, காலையில 6 மணிக்கு சூரியன் உதிச்ச உடனே he will sit up on my breast மேலே நெஞ்சு மேலே உட்காந்துக்குவான். and say, Papa, sun is there. Get up, get up, get up. அப்பா எந்திரிங்க, சூரியன் வந்துருச்சு சூரியன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு He'll be opening my eyes. கண்ணை பிடிச்சி இப்படி திறந்துட்டு Say, இருப்போம். Danilo, I came to bed at 4 o'clock. டனிலோ 4 மணிக்கு தான் நான் வந்து But படுத்தேன். he'll say, no, sun has come. Get up, get up, get இல்ல up. இல்ல சூரியன் வந்துருச்சு, எந்திரிங்க எந்திரிங்கன்னு எழுப்புவான். I know all this. எனக்கு இது எல்லாமே தெரியும். But you know, if you are going to seek the kingdom of God in your life, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடினால், seek the kingdom of God first in your life, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். and then everything other thing what the world is searching for will be given unto you. அதற்கு பிற்பாடு இந்த உலகம் தேடுகிற எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். I can ask you a question this evening. இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். How far are you away from God? இந்த நாளிலே தேவனை விட்டு நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறீர்கள்? Even today when during the time of worship I was thinking about this. இன்றைக்கும் கூட ஆராதனை நேரத்தில் இப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். After Peter betrayed Jesus, பேதுரு இயேசுவை மறுதலித்த உடனே he went out on the street, everything was dark. அவர் எழுந்து தெருவுக்கு போன உடனே எல்லாம் இருளாக இருந்தது. Everything has been described in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே எல்லாமே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. And even before that he was following Jesus far away from a distance. அதற்கு முன்பாக இயேசுவை அவன் தூரத்திலே பின்பற்றி கொண்டிருந்தான். Lord, I don't want to come closer to you. ஆண்டவரே, உமக்கு அருகாமையிலே நான் வர விரும்பவில்லை. Sometimes we betray Jesus சில நேரங்களில் நம்ம இயேசுவை காட்டி கொடுப்போம். and everything is dark around us. அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இருள் தான். Not only dark, we just try to tell God, keep distance please. இருள் மாத்திரமல்ல, ஆண்டவரை பார்த்து சொல்லி விடுவோம், ஆண்டவரே தயவு செய்து கொஞ்சம் தூரமாவே இருங்க. Keep distance. It is safe for you and safe for me. ஆண்டவரே தயவு செய்து தூரமா இருங்க, அது உங்களுக்கு நல்லது, எனக்கு பாதுகாப்பா. Don't come too close, Lord. தயவு செய்து ஆண்டவரே எனக்கு அருகாமையில வராதீங்க. Keep distance so that I can have my own space. ஆண்டவரே நீங்க கொஞ்சம் தூரமா இருங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் இடம் வசதியா இருக்கும். You know, the destruction of Solomon started like this. சாலமோனுடைய அழிவு அப்படித்தான் ஆரம்பித்தது. This man who was a great man of wisdom, இந்த மனுஷன் மிகப்பெரிய ஞானத்தை உடையவனாயிருந்தான். who was walking in the ways of his father David. தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே நடந்தான். But at the end of his life, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே he built idols for the worst gods there in Jerusalem. எருசலேமிலேயே மிக மோசமான விக்கிரகங்களை அவன் கட்டி எழுப்பினான். Gods whom God really detested, it says in the word of God. உண்மையாகவே தேவனுக்கு அது அருவருப்பானது. எனவே தேவன் அவனை கைவிட்டார், அவனை விட்டு விலகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And all these gods were brought by his closest relationships. இந்த மற்ற விக்கிரகங்கள் எல்லாவற்றையுமே தனக்கு அருகாமையிலே அவன் கொண்டு வந்தான். This is the reason why God said, I am going to destroy your kingdom. இந்த காரணத்தினால் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ராஜ்யபாரத்தை நான் அழிப்பேன். There's going to be a civil war in the future. எதிர்காலத்திலே உள்நாட்டு போர் ஏற்படும். In your country there's going to be a civil war. உன்னுடைய தேசத்திலே உள்நாட்டு சண்டைகள் ஏற்படும். It's going to be divided. இந்த ராஜ்யம் 2 பங்காக பிரிக்கப்படும். Because you never stayed on path with me. ஏனென்றால் நீ என்னுடைய பாதைகளிலே நிலைத்திராதபடினாலே. I'm asking you a question this evening. இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். How far are you away from God? நீங்க தேவனை விட்டு எவ்வளவு தூரமாக இருக்கிறீர்கள்? Is your business your idol? உங்களுடைய வியாபாரம் தான் உங்களுடைய விக்கிரகமாக இருக்கிறதா?
Or is your family your idol that you do not have time even to pray? அல்லது உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு ஒரு விக்கிரகமாக இருந்து உங்களால் ஜெபிக்க முடியாமல் இருக்கிறதா? You have no time to read the word of God? தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறதா? You can work 10 hours for the worldly work. இந்த உலகத்தின் காரியங்களுக்காக 10 மணி நேரம் வேலை செய்து. Do you know this is the plan today in India also? You have to work 80 hours every week in the future. எதிர்காலத்துல ஒவ்வொரு வாரமும் 80 மணி நேரங்கள் வேலை செய்யணும். அதுதான் இப்ப இந்திய தேசத்துக்குள்ள கூட வர இருக்கிறதான This is what all the CEOs of the companies are telling today. எல்லா கம்பெனிகளுடைய CEO சொல்லுகிறதான காரியங்கள் இதுதான். 80 hours you can work in the week for ஒரு the வாரம் முழுவதும் 80 மணி நேரம் நீங்க வேலை செய்யணும். but you cannot work 5 or 6 hours for God in the week. ஆனா ஆண்டவருக்காக ஒரு நாள் 5-6 மணி நேரம் கூட நம்மளால வேலை செய்ய முடியாதா? Oh Lord, I am so busy. ஆண்டவரே நான் ரொம்ப பரபரப்பா இருக்கிறேன். You know why I'm telling you this? நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? So that God comes back to center stage in your personal life. எனவே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் மறுபடியுமாக மைய இடத்திற்கு வரும்படியாக. Sometimes we can think, oh, I am a very clever person. சில நேரத்துல நம்ம நினைப்போம் நான் ரொம்ப புத்திசாலி. I have to plan everything. எல்லாவற்றையும் நான் சரியா திட்டமிடணும். I have to plan my life, my family, my business, everything I have to plan. என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழில் எல்லாவற்றையும் நான் சரியா திட்டமிடணும். But now I have no time for God. ஆனா இப்பொழுதோ எனக்கு தேவனுக்கு நேரம் இல்லை. My dear sisters, when you walk with God, அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க ஆண்டவரோடு கூட நடக்கும்போது how far do you know the word of God? எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? If you do not know the word of God, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சரியாக தெரியவில்லை என்றால் you can never be sanctified in your life. ஒருபோதும் உடைய வாழ்க்கையில நீங்கள் பரிசுத்தமாக்கப்படவே முடியாது. You know, India is a country of meditation and prayer. இந்திய தேசமானது ஜெபமும் தியானமும் நிறைந்த ஒரு தேசம். You know, I know Indians pray a lot of time. இந்தியர்கள் அதிக மணி நேரம் ஜெபிப்பார்கள் என்று எனக்கு தெரியும். Even if they do not pray, they'll sit down, clap, beat on their thighs and say sotra 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 sotra. They'll be telling for hours together. ஜெபிக்கவில்லை என்றால் கூட இப்படி தொடையை தட்டி தட்டி ஸ்தோத்திரம்னாவது சொல்லிட்டு இருப்பாங்க. You know, for many people this is prayer. அநேகருக்கு இது ஒரு ஜெபம். You know, but I'm asking you, does this prayer really change you? ஆனா உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களை மாற்றி இருக்கிறதா? Have you ever changed in your character? உங்களுடைய குணாதிசயத்திலே நீங்கள் மாறி Do இருக்கிறீர்களா? you know why we do not change in our character? நாம் ஏன் நம்முடைய குணாதிசயத்திலே மாறுவதில்லை தெரியுமா? We do not give the best place in our lives to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு மிகச்சிறந்த இடத்தை நாம் கொடுக்காதபடியினால் தான். Prayer is good, but the word of God must be central in your life. ஜெபம் நல்லதுதான், ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மையத்தில் இருக்க வேண்டும். This is what Jesus said in John chapter 17. தான் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் He's about to go back to his father. தன்னுடைய பிதாவின் இடத்திற்கு அவர் திரும்பிச் செல்ல வேண்டிய வேளை வந்தது. He's praying now for the disciples and also for us in those days. அந்த நாட்களிலே நமக்காகவும் தம்முடைய சீடர்களுக்காகவும் அவர் ஜெபிக்க He said, ஆரம்பித்தார். Father, sanctify them with your word, the truth. With the truth is your word. அவர் சொன்னார், பிதாவே உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று The சொன்னார். truth of God, the word of God sanctifies you. கர்த்தருடைய வார்த்தையே உங்களை பரிசுத்தமாக்குகிறது. Because when you expose yourself to the word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை திறந்து கொடுக்கும்போது this word teaches you what a church is, for example. இந்த வார்த்தையானது ஒரு சபை என்றால் என்ன என்பதை உங்களுக்கு கற்றுக் It கொடுக்கிறது. teaches you what a ministry is. இந்த வார்த்தை ஊழியம் என்றால் என்ன என்று உங்களுக்கு கற்றுக் It கொடுக்கிறது. teaches you how you do ministry. எப்படி ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை கற்றுக் Under which கொடுக்கிறது. authority you have to do ministry. எந்த அதிகாரத்துக்கு கீழே நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. It will tell you what is tithes and offerings are. ஒரு தசமபாகம் என்றால் என்ன, காணிக்கை என்றால் என்ன என்று கற்றுக் கொடுக்கிறது. You know, one policeman asked me one day, ஒரு காவல் அதிகாரி என்னை பார்த்து இப்படி கேட்டார். Dasamabhagam என்ன சார் அது? That's what he was asking me. இப்படி என்னை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். I've never heard about this word. இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. And they say, Dasamabhagam. What is this Dasamabhagam? இப்ப தசமபாகம்னா என்ன பாஸ்டர் என்று கேட்டார். I had to sit there in the police station and explain all about Dasamabhagam, my offering to this man for more than half an hour. அந்த காவல் நிலையத்திலே உட்கார்ந்து காணிக்கை என்ன தசமபாகம்னா என்னன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அவருக்கு நான் விளக்கி சொல்லி He said, கொடுத்தேன். oh, now I understand what these Christians tell me. ஓ, இப்ப இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க இப்பதான் எனக்கு புரியுதுன்னு Till சொன்னார். today I do not know what they were talking. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. Do you know, if you read the word of God, everything becomes clearer and clearer. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை பற்றிதான ஒரு தெளிவு உங்களுக்கு When உண்டாகும். you are being led by the
the power of the Holy Spirit, நீங்க பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினாலே நடத்தப்படும் போது, if you're being changed by the indwelling power of the Holy Spirit, உங்களுக்குள்ளே தங்குகிறதான பரிசுத்தாவின் வல்லமையினாலே நீங்கள் மாற்றப்படும் போது, then God begins to speak to you about the church, its priorities, everything, rules and regulations. தேவன் சபையை குறித்தும் அதனுடைய முன்னுரிமைகளை குறித்தும் அதனுடைய சட்டதிட்டங்களை குறித்தும் உங்களிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். God never bends his rules for anyone. தேவன் ஒருபோதும் தம்முடைய சட்டத்தை யாருக்காகவும் வளைப்பதில்லை. If you're a rich person, you don't have other laws in the kingdom of நீங்க ஒரு Jesus. பணக்காரராக இருக்கிறதுனால ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு வேறு சட்டங்கள் கிடையாது. Just because you are educated, it doesn't mean there are other laws for you in the church of நீங்க Jesus. நன்றாக படித்திருக்கிறபடினால ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு வேறு சட்டங்கள் இருக்கிறது என்ற அர்த்தம் The கிடையாது. same rules and regulations apply to everyone in the kingdom. சபையிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே விதமான சட்டதிட்டங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. On Sunday morning, before I was just coming out for the 9 o'clock service. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 9 மணி ஆராதனைக்கு நான் வருவதற்கு முன்பாக I had a telephone call. எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. One person asked me and said, the commissioner is coming to your church. ஒரு நபர் என்னிடத்துல சொன்னாங்க, கமிஷனர் உங்க சபைக்கு வர போறாரு. I said, wonderful, let him come. நான் சொன்னேன், சந்தோஷம், வரட்டும். He said, Pastor, do you know the meaning if a commissioner comes? பாஸ்டர், ஒரு கமிஷனர் வரானா அது எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. I said, yes, for the world he's a commissioner. For me, he's my brother. நான் சொன்னேன், அவர் உலகத்துக்கு கமிஷனர் தான், ஆனா எனக்கு சபையில் அவர் ஒரு சகோதரன். I said, if the commissioner comes, you have to put a special chair on the stage. அவர் ஒரு கமிஷனர் சபைக்கு வராருன்னா நீங்க மேடையில் அவருக்கு ஒரு நாற்காலி போட வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. I said, never will I do this. நான் சொன்னேன், ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். Special chair only for Jesus. இயேசுவுக்கு மாத்திரம்தான் இங்க விசேஷித்த இடம். Special chair only for Jesus. விசேஷித்த இடம் என்றால் சபையில் அது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான். Yes, he has a great position. I'm happy about it. உலகத்தில் அவருக்கு நல்ல பதவி இருக்கிறது, அதை பற்றி நான் சந்தோஷப்படுகிறேன். And he can use this power to spread the gospel. நிச்சயமாக அவருடைய பதவியை பயன்படுத்தி அவர் சுவிசேஷத்தை பரப்ப முடியும். But when he comes into the church, he's my brother. ஆனா அவர் சபைக்கு வரும்போது அவர் என்னுடைய சகோதரன் தான். If that's a lady, she's going to be my sister. ஒருவேளை அது ஒரு பெண்ணா இருந்தா அது என்னுடைய சகோதரி, அவ்வளவுதான். But this person who called me never understood me. ஆனா என்னை அழைத்த அந்த நபருக்கு நான் சொன்னது புரியவே இல்லை. He said, உங்களை எப்படி தான் புரிஞ்சிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. That's what he told me. கடைசி இப்படி சொன்னாங்க என்ன பார்த்து. I do not know. How can I understand you now? உங்களை எப்படி தான் புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல I பாஸ்டர். said, this is biblical, I said. நான் சொன்னேன், இதுதான் வேதாகமத்தின் அடிப்படையிலானது. Whoever people may be, ஒருவேளை அவர்கள் யாராக இருந்தாலும் when they come to the presence of God, அவர்கள் ஆண்டவருடைய சபைக்குள்ள வரும்போது they are going to be my brothers and sisters. அவர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் தான். They are going to be my mothers and fathers. அவர்கள் என்னுடைய தாய்மார்கள் தகப்பன்மார்கள் They are தான். going to be my sons and daughters. That's அவர்கள் all. என்னுடைய மகன்களும் மகள்களும் தான். No big difference between anyone. எனவே இங்க எவருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. If you go and plunge yourself into the word of God, தேவனுடைய வார்த்தையிலே சென்று உங்களை நீங்கள் மூழ்கடிக்கும் போது God will teach you every way that he has in mind. தம்முடைய மனதிலே வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்கு Do you வெளிப்படுத்துவார். know today one of the greatest tragedies, உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பரிதாபமான காரியமே, we do not know the word of God, the majority. நம்ம அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை சரியாக தெரிவதில்லை. When I tell you now, please put up your hands when you think the Bible is the best book in the world. இந்த உலகத்திலே மிகச் சிறப்பான புத்தகம் தேவனுடைய வார்த்தை தான் என்று யார் விசுவாசிக்கிறீன்னு கையை தூக்குங்கன்னு சொன்னா All of you will lift up. நீங்க எல்லாருமே கை தூக்குவீங்க. Yeah. And then the second question, இரண்டாவது கேள்வி, how many of you read the Bible at least once, fully? உங்களில் எத்தனை பேர் வேதத்தை ஒரு முறையாவது முழுமையா படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா 10%, 20%? 10%, 20%. Just imagine you have bought a wonderful storybook. நீங்க ஒரு அருமையான ஒரு கதை புத்தகம் வாங்குறீங்கன்னு வெச்சுக்கோ. Will you read the first verse, first chapter, and then the 10th chapter, and then close the book? அந்த கதை புத்தகத்தினுடைய முதல் பகுதி, அப்புறம் 10வது பேஜ், அதை மட்டும் படிச்சுட்டு மூடி வச்சிருவீங்களா? Will you ever do this? நீங்க அதை செய்வீங்களா? Why do we do this with the word of God? அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையில மட்டும் நம்ம ஏன் இப்படி செய்கிறோம்? Because we have become chapters and verses Christians. என்ற இன்னைக்கு நம்ம அதிகாரம் வசன கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோம். Then we get up in the early morning. அதிகாலையில் எழும்பி, Lord, give me a word now. ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை தாரும். We know approximately where Isaiah is. நேரா ஏசாயா எங்க இருக்குன்னு ஒரு குத்து மதிப்பா நமக்கு தெரியும். And then we open the book. அப்படியே அதை திறப்போம். I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Hallelujah. உடனே அல்லேலூயா. God has spoken with me now. ஆண்டவர் என்னோடு கூட பேசிவிட்டார். Sometimes we use the Bible as a horoscope. சில நேரத்துல வேதத்தையே ஒரு ஜோசிய புஸ்தகமா மாத்திரோம். Every day we'll close our eyes and put our hands like this. அப்படியே கண்ணை மூடிட்டே போய்
அந்த விரலை வைக்கிறது Lord, give me your word now. ஆண்டவரே ஒரு வசனத்தை எனக்கு தாரும். And suddenly it may say Judas went and hanged himself. ஒருவேளை அங்க போய் யூதாஸ் போய் நான்று கொண்டு செத்தான் அப்படின்ற வசனம் வந்தா No, 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 no. Devil, devil, devil. That's what we will say. பிசாசு பிசாசு, இது ஆண்டவர் கிடையாது. In the name of Jesus, I resist you. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நான் எதிர்க்கிறேன். I'll put my hand once again. மறுபடியும் ஒரு தடவை நான் கை வச்சு You go and do the same. நீயும் போய் அந்தபடியே செய். Will you accept this as a promise of God? இப்படி ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வந்தா ஏற்றுக்கொள்வீர்களா? Sometimes we use this book as a horoscope. சில நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஒரு ஜோசிய புத்தகமாக மாற்றி You know, விடுகிறோம். John Wesley was a great man of God. ஜான் வெஸ்லி ஒரு மிகப்பெரிய தேவனுடைய பக்தியுள்ள He had மனுஷன். 30,000 prayer requests answered by God in his life. தன்னுடைய வாழ்க்கையில 30,000 ஜெபக்குறிப்புகளுக்கு தேவன் பதிலளித்ததாக அவர் எழுதி A வைத்திருக்கிறார். very powerful person. மிக ஒரு வல்லமையான தேவ ஊழியர். He wanted to get married. அந்த மனுஷன் திருமணம் செய்யும்படி விரும்பினார். And three of his most closest friends were big spiritual friends. அவருடைய அவருடைய நண்பர்களில் 3 பேர் மிகப்பெரிய நல்ல ஒரு ஆவிக்குரிய And மனிதர்கள் they தான். said, John, let us pray about this. அவங்க 3 பேர் சொன்னாங்க, ஜான் இத பற்றி நம்ம நல்லா It is not the will of God that you should be married. நீ திருமணம் செய்யறது கர்த்தருடைய சித்தமே இல்லை. But anyway, let us cast votes and see. இருந்தாலும் நம்ம சீட்டு போட்டு பார்க்கலாம். Three pieces of paper. 3 பேப்பரை போட்டாங்க. But the first thing, marry immediately. ஒரு பேப்பர்ல எழுதினாங்க உடனடியா திருமணம் செய். Second paper, wait. இன்னொரு பேப்பர்ல காத்திரு. Third paper, never marry. ஒருபோதும் திருமணம் செய்யாதே. This man liked the girl already. அந்த பொண்ணை இவருக்கு ஏற்கனவே ரொம்ப பிடிச்சிருந்தது. But he said, oh, I should not get married now. அப்ப அவர் நினைச்சார், ஐயோ நான் வேற திருமணம் செய்யக்கூடாதா? God has spoken very clearly. ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசிட்டாரு. Because he took the third piece. ஏன்னா 3வது பேப்பர் அவருக்கு வந்துருச்சு. He said, okay, Lord, I won't. சரி ஆண்டவரே, நான் திருமணம் செய்ய மாட்டேன். 15 years this man was waiting. 15 வருஷங்கள் இந்த மனுஷி காத்திருந்தார். And then again, he married a rich widow. அப்புறம் பார்த்தா ஒரு வயதான விதவியை திருமணம் செய்தார். 20 years, it was horrifying. 20 வருஷம் அவருக்கு பெரிய போராட்டம். 20 years. He was going through real horror in his marriage. 20 வருஷங்கள் அவருடைய திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பயங்கர போராட்டம். And finally, everything ended in divorce. கடைசியாக விவாகரத்தில் அது முடிந்தது. You know, sometimes we have peculiar ways of looking for the ways of God. சில நேரத்துல ஆண்டவருடைய வழிகளை நோக்குகிறதுல நமக்கென்று சில காரியத்தை வைத்திருக்கிறோம். We do not say what God says in his word in this situation. இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்காம, And say, Pastor, I have a good feeling. பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு இருக்கு பாஸ்டர். Very good feeling, Pastor. எனக்கு ரொம்ப நல்ல உணர்வு இருக்கு பாஸ்டர். You know feeling leading? உணர்ச்சியில நடத்தப்படுறது உங்களுக்கு தெரியுமா? Feeling leading. அதாவது உணர்வு நடத்துதல். When I see that person, Pastor, very good feeling. அந்த நபரை பார்த்த உடனே பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு வருது. பார்த்த ஃபீலிங் தான் வரும். இப்போ யார் இல்லைன்னு. Yeah, some people decide on that. ஒரு சிலர் அதை வச்சு முடிவு பண்ணிடுவாங்க. Only after some time feeling is gone. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த உணர்வெல்லாம் போயிடும். And then they say, where is the feeling now? சரி இப்போ எங்க போச்சு உணர்வு அப்படின்னு கேட்டேன். I tell you, go back to the Bible. நான் சொல்லுகிறேன், வேதத்துக்கு திரும்பி வாருங்கள். Back to the Bible. வேதத்துக்கு திரும்பி Some வாருங்கள். 30 years ago, I started a movement like this in Germany. 30 வருஷங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு இயக்கத்தை நான் ஜெர்மனி Back to தேசத்துல the Bible. வேதத்துக்கு திரும்பி Go back to the Word of God. தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி செல்வோமா. There, every wisdom and knowledge, everything is there. அங்கே எல்லா ஞானமும் அறிவும் அடங்கி இருக்கிறது. Don't you build your life on your feelings. தயவு செய்து உங்களுடைய உணர்வுகளின் மீது உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பாதீர்கள். This man had wonderful wisdom. இந்த மனுஷனுக்கு அற்புதமான ஞானம் இருந்தது. And then everything was breaking down. அதுக்கப்புறம் கடைசியா எல்லாம் உடைந்து விழுந்தது. Because he was leaning on his own intelligence. இந்த மனுஷன் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்ததுனால One day, everything was breaking down. ஒரு நாள் எல்லாமே உடைந்து நொறுங்கியது. My dear brothers and sisters, I don't have much time now. I have to come to a சகோதர close. சகோதரிகளே, இப்பொழுது அதிக நேரம் இல்லை, நான் முடிக்க விரும்புகிறேன். You know, sometimes our fathers, earthly fathers, they can give you very good advice. சில நேரத்தில் நம்முடைய பூமிக்குரிய தகப்பன்மார்கள் நமக்கு மிகச்சிறந்த அறிவுரைகளை கொடுக்க முடியும். Normally, a good father gives good advice. சாதாரணமாக ஒரு நல்ல தகப்பன் நல்ல அறிவுரைகளை கொடுக்கிறார். If a good earthly father can give you good advice, ஒரு பூமிக்குரிய தகப்பன்மாரே நமக்கு ஒரு நல்ல அறிவுரையை கொடுக்க முடியுமானால், how much more will our heavenly Father do? அப்படியானால் நம்முடைய பரலோக தகப்பன் நமக்கு எவ்வளவு அதிகமாக அப்படி செய்வார். Why don't we go to him and wait in his presence? ஏன் அவரிடத்தில் போய் அவரிடத்திலே நாம் காத்திருக்க கூடாது? Father, what wilt thou
me to do now? பிதாவே, இப்பொழுது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? Lord, what will you do in my life now? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீர் என்ன செய்ய விரும்புகிறீர்? Don't come and tell me I have this feeling and that feeling. தயவு செய்து எனக்கு அந்த உணர்வு இருக்கிறது, இந்த உணர்வு இருக்கிறது என்று என்னிடத்தில் சொல்லாதீர்கள். Do you know why people come to counseling these days? ஏன் இந்த நாட்களில் அநேகர் ஆலோசனைக்கு வருகிறார்கள் தெரியுமா? They want me to tell them what you feel is right. நீங்க யோசிக்கிறது நினைக்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு நான் சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. But if I say I don't think this is God's way, இது ஆண்டவருடைய வழி இல்ல அப்படின்னு நான் சொன்னா, they will change the pastor. அவங்க உடனடியே போதகரை மாற்றிடுவாங்க. They will change the prophet. அவங்க தீர்க்கதரிசியை மாற்றிடுவாங்க. இந்த pastor சரியா ஜெபமன்ல போல இருக்கு. So I will change. அதனால இத நான் மாத்திடுவேன். They want affirmation when they come for counseling. அவங்க ஆலோசனைக்கு வரும்போது அவங்க எதிர்பார்க்கிறது இதுதான். They want affirmation to the things they are thinking already. அவங்க ஏற்கனவே சிந்தித்துக் கொண்டிருக்கிற காரியத்துக்கு ஒரு உறுதிப்பாட்டுக்காக தான் என்னிடத்தில் வருகிறார்கள். Not in order to know the ways of God. ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொள்ளும்படியாக அல்ல. You know what Paul was telling in his 2 Timothy chapter 1? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றார் தெரியுமா? I know whom I have believed. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். And I am sure that he is able to guard until that day what has been entrusted to me. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். Do you know the Lord whom you have believed? நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Do you know his words in your life? அவருடைய வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? I can tell you again and again and again. மறுபடியும் உங்களை பார்த்து நான் சொல்ல முடியும். Go back to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி செல்லுங்கள். Don't you ever lean on your own wisdom and destroy your life. தயவு செய்து உங்களுடைய சுய புத்தியின் மீது சாய்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். This man Solomon had everything beautiful before him. இந்த மனுஷன் சாலமோன் தன்னுடைய வாழ்க்கைக்கு முன்பாக எல்லாவற்றையும் அழகாக்கி வைத்திருந்தார். But through his own wisdom and planning, ஆனால் தன்னுடைய சொந்த ஞானத்தினாலும் திட்டத்தினாலும், because he was just one building after the other he was building, ஒன்றுக்கு பின்பாக இன்னொரு கட்டடத்தை கட்டிக்கொண்டு, he wanted his name and reputation. தன்னுடைய பேருக்காகவும் புகழுக்காகவும், He wanted to see the people to see his accomplishments. சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் தன்னுடைய சாதனைகளை பார்க்க வேண்டும் என்று, And at the end of his life he says everything is vanity. தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே சொல்லுகிறார், எல்லாம் மாயையாய் இருக்கிறது. Everything is vanity. எல்லாம் மாயையாய் இருக்கிறது. All what I have done, இதுவரைக்கும் நான் செய்ததெல்லாம், all what I am working hard for, நான் எதுக்காகலாம் பிரயாசப்பட்டு வருத்தப்பட்டேனோ, everything is vanity. எல்லாமே மாயையாய் இருக்கிறது. And I pray that you would never say these words at the end of your life. உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். To say everything was vanity. எல்லாம் என் வாழ்க்கையில நான் வருத்தப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. Let every eyes be closed. எல்லாரும் கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Father God, we come to your presence this evening. பிதாவாகிய தேவனே, இந்த மாலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, you are here and you are speaking to us. ஆண்டவரே, இதோ எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர், எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். You have given a copy of your eternal, infallible word into our hands. ஆண்டவரே, உம்முடைய நித்தியமான மாசில்லாத வார்த்தையினுடைய ஒரு நகலை எங்களுடைய கரங்களிலே நீர் கொடுத்து வைத்திருக்கிறீர். Looking back into our lives one day, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை ஒரு நாள் நாங்கள் திரும்பி பார்க்கும்போது, we should never come to the conclusion that everything was vanity. என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே வீணாயிற்று என்று நாங்கள் சொல்லக்கூடாது. You have given us wonderful opportunities. ஆண்டவரே, எங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறேன். Help us to break the idols of our lives. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய விக்கிரகங்களை உடைக்க எங்களுக்கு உதவி செய்திரலும். Idols of what we have created in our lives, ஆண்டவரே, எங்களுக்காக நாங்களே உருவாக்கி கொண்ட விக்கிரகங்கள், which we are praying to today. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த விக்கிரகங்கள், Spending time together, ஆண்டவரே, நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறதான விக்கிரகங்கள், wasting our money and everything we have. எங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் பணத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிற அந்த விக்கிரகங்கள், Help us to come back to you. ஆண்டவரே, உம்மண்டை திரும்பி வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்திரலும். Help us to come back to you. ஆண்டவரே, உம்மண்டை திரும்பி வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்திரலும். Because you are the source of our lives. ஏனென்றால் நீரே எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்கிறீர். You are the source of our lives. ஆண்டவரே, நீரே எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறீர். I know we have the Lord's Supper now. இந்த நாளிலே கர்த்தருடைய பந்தி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். Everyone who has been baptized in the name of the Father, the Son, and the Holy Spirit, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், who believe in their hearts that Jesus is Lord and who are confessing that He is the same. இயேசுவே கர்த்தர் என்று உங்களுடைய இருதயத்திலே விசுவாசித்து உங்களுடைய நாவிலே அறிக்கையிடுகிறவர்களாய் இருந்தால், Every one of you can take part
in the Lord's table this evening. நீங்க எல்லாருமே கர்த்தருடைய பந்தியில் இந்த மாலை வேளையிலே பங்கு பெறலாம். We are not called to check one another now during this time. இந்த நேரத்தில் நாம் ஒருவரை ஒருவர் ஆராயும்படியாக இங்கு வரவில்லை. God said, no, search your hearts now. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். Search your heart. உன்னுடைய இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். You're not asked to search the heart of your wife or your husband or your brother or sister. உங்களுடைய மனைவியோ உன்னுடைய கணவனையோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய இருதயத்தை ஆராயும்படியாக அல்ல. In this walk in this world, our shoes can be dirty. இந்த உலகத்திலே நாம் நடக்கிறதான நடைகளினால நம்முடைய பாதரட்சிகள் அழுக்காய் இருக்கலாம். And God, before meeting you from amongst the bush in his fire, ஆனால் ஆண்டவர் தம்முடைய பற்றி எரிகிறதான அந்த நெருப்பினுடைய இடத்திலிருந்து உங்களை சந்திக்கும் போது he says, remove your shoes now. அந்த பற்றி எரிகிறதான முட்செடியின் பக்கத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாதரட்சிகளை முதலாவது கழற்று. You've been wandering around in this world, இந்த உலகத்திலே நீ அலைந்து திரிந்தாய், accumulating a lot of dirt. அநேக அழுக்குகளை உன்னுடைய பாதங்களில் நீ சேர்த்திருக்கிறாய். Get rid of them now. அவைகளை இப்பொழுது நீ அகற்று. Get rid of the dirt. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுக்கை அகற்று. Because I'm going to touch you, I'm going to speak to you. ஏனென்றால் நான் உன்னை தொடப் போகிறேன், உன்னோடு கூட பேசப் போகிறேன். I want to touch you. நான் உன்னை தொட விரும்புகிறேன். As we stand in the presence of the Lord this evening, இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் நிற்கும்போது let us start to pray and say, Lord, forgive me everything that is standing between you and me right now. நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் நடுவாக நின்று கொண்டிருக்கிறதான காரியங்களை எனக்கு தயவாய் மன்னியும். Anything, Lord. ஆண்டவரே, அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. Even things that I do not remember. சில காரியங்களை எனக்கு மறந்தும் கூட போயிருக்கலாம். I want forgiveness now. ஆண்டவரே, எனக்கு இப்பொழுது மன்னிப்பு தேவை. And God is righteous to forgive every sin. தேவன் எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். Just like a loving father. ஒரு அன்புள்ள தகப்பனை போல. That you get hold of his hand this evening உடைய கரங்களை இந்த மாலை வேளையிலே பற்றிக் கொள்ளுங்கள். and say, Lord, I need your forgiveness. ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பு எனக்கு தேவை என்று சொல்லுங்கள். As we go down to wash the feet of one another, ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவும்படியாக நாம் கடந்து செல்லும்போது, this is not a monthly custom, I tell you. இதோ மாதம் தோறும் நம்ம செய்கிறதான ஒரு சடங்காச்சாரம் அல்ல இது. That you mean it from the depths of your heart. உடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இதை அர்த்தப்படுத்தி செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Lord, I want to humble myself before you. ஆண்டவரே, என்னை நானே உமக்கு முன்பாக தாழ்த்த விரும்புகிறேன். When I touch the feet of my brother or sister, ஆண்டவரே, என்னுடைய சகோதரனுடைய அல்லது சகோதரருடைய பாதங்களை நான் தொடும்போது, I remember that you touched the ஆண்டவரே, feet of Judas. ஆண்டவரே, யூதாசனுடைய பாதங்களை கூட நீர் தொட்டீர் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். You touched the feet of Peter and John and Thomas. பேதுருனுடைய, யோவானுடைய, தோமாவுடைய பாதங்களை கூட நீர் தொட்டீர். People who will betray you, run away from you. ஜனங்கள் உங்களை காட்டி கொடுப்பார்கள், உங்களை விட்டு ஓடி போவார்கள். People who will curse you. ஜனங்கள் உங்களை சபிப்பார்கள். A person who will sell you. உங்களை விற்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். Still, you touch the feet. இருந்தாலும் அவருடைய பாதங்களை நீங்கள் தொடுங்கள். Lord, you did this in order to teach them a lesson. ஆண்டவரே, அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக இதை நீர் செய்தீர். Give us a heart of humility now. ஆண்டவரே, எங்களுக்கும் தாழ்மையின் ஒரு இதயத்தை தாரும். Women can go to the left hand side to my left hand side. சகோதரிகள் எனக்கு இடதுபுறமாக கீழ்த்தளத்திற்கு செல்லலாம். And men as usual to the top. சகோதரர்கள் வழக்கம் போல மேல் தளத்திற்கு செல்லலாம். I want everything to be quiet here. எல்லாம் இங்கே அமைதியாக செய்யப்படும்படியாக விரும்புகிறேன். That you go with a prayerful heart. ஒரு ஜெபிக்கிற இதயத்தோடு கூட நீங்கள் கடந்து செல்லுங்கள். And you say, Lord, I am doing this because your word says. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியினால, இதை கற்றுக் கொடுக்கிறபடியினால இதை செய்கிறேன் என்று ஜெபசந்தியோடு கடந்து செல்லுங்கள். Thank you, Lord Jesus, that you have covered me with your righteousness. இயேசுவே, உம்முடைய நீதியினால் என்னை மூடுகிறதுக்காக உமக்கு நன்றி. That you washed me with the power of your blood. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் என்னை கழுவுகிறதுக்காக நன்றி. That I can be right with God, you have given me the cloth of righteousness. ஆண்டவரே, நீதியின் வஸ்திரத்தை எனக்கு தரித்து பிதாவோடு கூட என்னை ஒப்புரவாக்கினதுக்காக உமக்கு நன்றி. Lord, help us to understand the meaning right now.
ஆண்டவரே, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தரலும். Just keep on praying for the rest of those who are sitting here. இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற மற்ற எல்லாரும் ஜெபிக்கலாம். If you have not been baptized till now, ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருந்தால், what is hindering you from following the truth? சத்தியத்தை பின்பற்றுவதற்கு உங்களை தடை செய்வது எது? In the New Testament, there were no discussions about baptism. புதிய ஏற்பாட்டிலே ஞானஸ்நானத்தை பற்றி எந்த வாக்குவாதமும் கிடையாது. When they got baptized, when they were saved, they got baptized. அவர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். No delay. அவர்கள் எந்த தாமதமும் செய்யவில்லை. And I hope you do the same. நீங்களும் அதை போலவே செய்வீர்கள் என்று நம்புகிறேன். On the lift, you can go one story higher. நீங்க வலதுபுறமாக சென்றால் அங்கே மேலே நீங்க ஒரு படி மேலாக செல்ல வேண்டும், ஒரு தளம் மேலாக. On the lift, you can go one story higher. நீங்க அந்த லிஃப்ட்ல போனா ஒரு தளம் மேலாக செல்ல And வேண்டும். then you can go through the balcony there. அந்த லிஃப்ட்டை பயன்படுத்தி நீங்க மேலே போய் அங்கிருந்து நீங்க நடந்து வர முடியும். For those who have difficulty going up the stairs. படிகளில் நடப்பதற்கு கஷ்டப்படுவர்களுக்காக சொல்லுகிறேன், நீங்க லிஃப்ட்டை பயன்படுத்தி ஒரு தளம் மேலே செல்ல முடியும். Co-workers, will you show them the way? தயவு செய்து நீங்க இருக்கிற உடனடியர்கள் இந்த மாதிரி அவரை கஷ்டப்படுறவங்க இறக்கி அங்க லிஃப்ட்ல ஏத்தி அவரை கொண்டு போங்க. Let him use the lift now. நடக்க கஷ்டப்படுறவர்கள் தயவு செய்து லிஃப்ட்டை பயன்படுத்த உதவி செய்யுங்க. All the rest of us, let us keep on praying. தயவு செய்து மீது இருக்கிற எல்லாரும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். As we wait upon the Lord this evening, மாலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது, you and I are going to be joined with the body of Jesus. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தோடு கூட இணைய போகிறோம். On that day, when Jesus was celebrating the Lord's Supper with his disciples, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட பொழுது தன்னுடைய சீடர்களோடு கூட பஸ்கா பண்டிகை அனுசரித்துக் கொண்டிருந்தார். he was standing there as the Lamb of God. அங்கே ஆட்டுக்குட்டியாக அவரே நின்று கொண்டிருந்தார். And today too, God is here. இன்றைக்கும் கூட கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். And he says, if you want to be a part of my body, அவர் கேட்கிறார், நீங்களும் கூட என்னுடைய சரீரத்தின் ஒரு பங்காக மாற விரும்புகிறீர்களா? if you're going to drink this cup from my new covenant, என்னுடைய புதிய உடன்படிக்கையினுடைய இந்த பாத்திரத்திலே நீங்கள் பங்கு கொள்ளும்போது, it's a very important step for every Christian. ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு படி இது. You do this in remembrance of me. இதை செய்யும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். But do this with the heart of reverence. ஆனால் இதை செய்யும் போது பயபக்தியோடு கூட இதை செய்யுங்கள். With a real heart of reverence. உண்மையான தேவ பக்தியோடு கூட. God is here this evening. இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். கொள்ளுவோம்